Welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் பார்ஷியலி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் டைப் தான் பார்க்க போறோம். டைப் 1 equation of the form f of p²q = 0. இந்த டைப் 1ல pq மட்டும் தான் இருக்கும், xy z இருக்காது. இப்போ சம் பார்க்கலாம். First sum, solve p²+q² = 1. In the given question pq மட்டும் தான் இருக்கு, xy z எதுவுமே இல்லை. ஸோ இது first type. இப்போ இந்த questionக்கான solution பார்க்கலாம். Let the solution is z = ax + by + c. இதை equation 2 எடுத்துக்கலாம். given question equation 1 எடுத்துக்கலாம். Differentiating equation 2 partially with respect to x and y. இந்த equation x பொறுத்து y பொறுத்து partially differentiation பண்ணனும். First x பொறுத்து differentiation பண்ணலாம். x பொறுத்து பண்ணும்போது ∂z/∂x = a என்ற வேல்யூ வரும். இந்த ∂z/∂x p ன்னு எழுதலாம். ஸோ p = a. இப்போ y பொறுத்து இந்த ஈக்குவேஷனை partially differentiation பண்ணும்போது ∂z/∂y = b என்ற வேல்யூ வரும். இந்த ∂z/∂y q என எழுதலாம். ஸோ q = b. இப்போ pக்கும் qக்கும் வேல்யூ கிடைச்சிடுச்சு. இந்த வேல்யூவை given questionல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் in the given equation. a² + b² = 1. b² = 1 - a². இந்த a² இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா -a². b = √1 - a². இப்போ இந்த b = √1 - a² இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் இந்த ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா z = ax + √1 - a² × y + c இந்த வேல்யூ வரும். This is the complete solution. இந்த value the given question கான complete solution. Next, there is no singular solution of this type. இந்த type 1க்கு singular solution கிடையாது. Third வந்து general solution கண்டுபிடிக்கணும். அதுக்காக put c = pi of a. இந்த c = pi of a என்ற வேல்யூவை இந்த equationல substitute பண்ணணும். z = ax + √1 - a² × y + pi of a. இப்போ இந்த வேல்யூவை differentiating partially with respect to a. இந்த ஈக்குவேஷனை a பொறுத்து partially differentiation பண்ணணும். இப்போ partially differentiation with a பண்ணும்போது z வந்து 0 ஆயிடும். 0 = x - a by √1 - a² × y plus pi dash of a. இந்த வேல்யூ தான் வரும். இந்த ஈக்குவேஷனை 4 ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷனை 3 ன்னு எடுத்துக்கலாம். Eliminating of a between equation 3 and 4 gives the general solution. இந்த √1 - a² டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் என்ன வேல்யூ வரும் அப்படின்றது இங்கே எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. செகண்ட் சம், சால்வ் √p + √q = 1. இந்த கிவன் கொஷனில் pq மட்டும்தான் இருக்குது, xy z எதுவுமே இல்லை. ஸோ இது ஃபஸ்ட்டு டைப்பு. லெட் த சொல்யூஷன் இஸ் z = ax + by + c. ஃபஸ்ட்டு சம்மில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எழுதியிருப்பேன். இதில் வந்து டைரெக்டாக எழுதியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேஷன் partially with respect to x and y பண்ணணும். எக்ஸை பொறுத்து partially டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது p = a என்ற வேல்யூ வரும். y பொறுத்து பண்ணும்போது q = b என்ற வேல்யூ வரும். இந்த வேல்யூவை given equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். Substitute p = a,
q equal to b in the given equation. Root of a plus root of b equal to 1. இப்போ root of b equal to இந்த 1, root of a இந்த side போயிடுச்சுன்னா minus root of a, b equal to 1 minus root of a the whole square. இந்த value கிடைக்கும். b equal to 1 minus root of a square இந்த value equation 2ல substitute பண்ணணும். Substitute in the equation 2 z equal to ax plus 1 minus root of a whole square into y plus c. இந்த equation na complete solution. This is the complete solution for given question. Next, there is no singular solution. இந்த typeக்கு singular solution கிடையாது. Third வந்து general solution கண்டுபிடிக்கணும். அதுக்காக c equal to pi of a இந்த value இந்த equationல substitute பண்ணணும். இந்த equationல substitute பண்ணும்போது z equal to ax plus 1 minus root of a whole square into y plus pi of a. இந்த equationனை 3 எடுத்துக்கலாம். equation 3 எடுத்துக்கலாம். இப்போ இந்த equationனை differentiation partially with respect to a பண்ணணும். அப்படி பண்ணும்போது z 0 ஆயிடும். equal to x minus 1 minus root of a into 1 by root of a into y plus pi dash of a. இந்த வேல்யூ வரும். இதை equation 4 எடுத்துக்கலாம். Eliminating of a between equation 3 and equation 4 gives the general solution. Thanks for watching.